சிவகார்த்திகேயனை வச்சு டான் படத்தை இயக்கிய சிபி சக்கரவர்த்தி மீண்டும் சிவகார்த்திகேயனை வச்சு படம் பண்ணுவார் என தகவல்கள் வெளியான நிலையில் அந்த படமே ஆரம்பிக்காமல் தள்ளி போய்கொண்டே வந்த நிலையில் அடித்தது ஜாக்பாட் என்பது போல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படத்தை இயக்கும் வாய்ப்பு சிபி சக்கரவர்த்திக்கு கிடைச்சிருக்கு. டிராகன் படத்தை இயக்கிய அஸ்வந்த் மாரிமுத்து, பார்க்கிங் படத்தை இயக்கிய ராம்குமார் பாலகிருஷ்ணன், வினோத் உள்ளிட்ட பல இயக்குநர்கள் பெயர்கள் அடிபட்டு வந்த நிலையில் கடைசியாக ரஜினிகாந்த் டிக் செஞ்சிருப்பது சிபி சக்கரவர்த்தியை தான். டான் படத்தின் மீதே ரசிகர்கள் ஏகப்பட்ட விமர்சனங்களை அடுக்கிய நிலையில் ரஜினிகாந்த் எப்படி சிபி சக்கரவர்த்தியை தேர்வு செய்தார் என்றும் இந்த படத்தின் அறிவிப்பை பார்த்ததே ஹாலிவுட் பட காப்பி என்று கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் படத்தை இயக்கிய தேசிங்க பெரியசாமி அடுத்ததா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை இயக்க ஆசைப்பட்டு பக்காவான கதையை சொல்லி சில வருடங்கள் காத்து கிடந்த நிலையில் அவருக்கு நோ சொல்லிவிட்டார் ரஜினிகாந்த். கமல்ஹாசன் தயாரிப்பில் சிம்புவை வச்சு அந்த படத்தை ஆரம்பிக்க திட்டமிட்ட நிலையில் அதுவும் பல ஆண்டுகள் காலதாமதமாகி கமல் தயாரிக்காமல் சிம்புவே தயாரிப்பதா சொல்லப்பட்டு இதுவரை ஆரம்பிக்காமலே இருக்கு. கமல் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிக்கும் படத்தை சுந்தர்சி இயக்குவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர் ஐயோ சாமி ஆள விடுங்க என எஸ்பேக் ஆகிட்டாரு. இந்நிலையில் ரஜினிகாந்தை இயக்கும் வாய்ப்பு டான் பட டைரக்டரான சிபி சக்கரவர்த்திக்கு கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக அவருக்கு ராஜயோகம் தான் என்கின்றார்கள். அதே நேரத்தில் படம் படுத்துவிட்டா லோகேஷ் கனகராஜ் நிலைமைதான் என்று ட்ரோல் செஞ்சுட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் படத்தின் டைரக்டர் அறிவிப்பு தான் வெளியானது. அதில் உள்ள கத்திரிக்கோள் டிசைனை பார்த்தே இந்த படம் கடந்த 2022ஆம் ஆண்டு வெளியான ஹாலிவுட் படமான த அவுட்ஃபிட் படத்தின் காப்பியா என்றும் மாட்டிக்கிட்டே சிபி என்று ரசிகர்கள் கலாச்சிட்டு வராங்க. கிரஹம் மூர் இயக்கத்தில் ஹாலிவுட்டின் மூத்த நடிகர் மார்க் ரைலான்ஸ் நடிப்பில் வெளியான திரைப்படம் தான் த அவுட்ஃபிட். டெய்லருக்கும் கேங்ஸ்டர் குரூப்புக்கும் இடையே ஏற்படும் பிரச்சனை தான் படத்தின் கதை என்கின்றனர். இந்த படத்தை சிபி சக்கரவர்த்தி செய்ய போகிறாரா அல்லது தனது சொந்த கதையை செய்ய போகிறாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். 2027ஆம் ஆண்டு பொங்கல் தலைவர் பொங்கலாக மாறப்போகிறது. கண்டிப்பாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு தரமான ஃபேன்பாய் சம்பவமாக படம் எடுப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகமே இல்லை. அவரே ஒரு பேட்டியில் நான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ரசிகன், கண்டிப்பாக சூப்பர் ஸ்டாரோட பட வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் எதிர்பார்க்காத விதமாக படத்தை நான் செய்வேன், அந்த அளவுக்கு இருக்கும் என அவரே சொல்லியிருந்தார். கண்டிப்பாக படத்தை நல்லா தான் எடுப்பார், பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸ் பிடிச்சினா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.